ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய டாக்ஸிக் இந்த படத்தோடைய முழு கதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய கேங் லீடர். இவர் பண்ணாத இல்லீகல் ஆக்டிவிட்டியே கிடையாது. இப்படி இருக்க நம்ம ஹீரோ முறையா ஒரு சர்க்கஸ் பொண்ணு கிட்ட காதல்ல விழுறாரு. அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். எல்லா பெண்களையும் உடல் தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ முறையா ஒரு பொண்ணு கிட்ட காதல்ல விழுந்து ஹீரோனால அந்த பொண்ணு கர்ப்பமும் ஆகிறா. ஆனா ஒரு பயங்கரமான காரணத்தினால நம்ம ஹீரோவும் பிரிறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த பையன் தன்னுடைய சொந்த மகனா இருந்தாலும் நம்ம ஹீரோ அவ்வளவு வெறுக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ அவருடைய பையனை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன? சின்ன வயசுல இருந்தே அப்பாவுடைய பாசம் கிடைக்காம அவருடைய வெறுப்புனாலே வளரக்கூடிய அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் அப்பாவை பழித்தீக்கணுன்றதுக்காக கிளம்பி வரான். கடைசியில இப்படி வெறுப்பு ஊட்டியே வளர்க்கப்பட்ட அந்த பையன் தன்னுடைய அப்பாவை கொண்டு பழி தீர்த்துட்டானா. ஹீரோவும் பிரிஞ்சதுக்கான அந்த பயங்கரமான காரணம் என்ன? கடைசியில நம்ம ஹீரோவுடைய நிலைமை என்னாச்சு? இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க அடுத்தடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன கதை தான் இந்த டாக்ஸிக். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்துடைய ஆரம்பத்திலே கோவால போடப்பட்டிருக்க ராயல் சர்க்கஸ் என்ற ஒரு சர்க்கஸை காட்டுறாங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர்ல இப்ப நீங்க பார்க்க வந்திருக்கிறது ஒரு மோசமான அப்பாவுடைய கதை அப்படின்ற மாதிரி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ராயல் சர்க்கஸ்ல மெயின் லீடா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க தான் படத்தோட ஹீரோயினான கேரா அத்வானி. அவங்க மிரர் முன்னாடி ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு பயங்கரமா எமோஷன் ஆகுறாங்க. ஒரு பக்கம் சர்க்கஸ் எல்லாரும் காலி பண்ணிட்டு போறாங்க. ராயாவோட ஆட்கள் வந்துட்டாங்க, இதுக்கு மேல நம்ம இருக்க வேணாம், எல்லாரும் போலாம் அப்படின்ற மாதிரி சர்க்கஸ்ல வேலை பார்த்துருந்தாங்க எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த விஷயத்த ஒரு சின்ன பையன் கிட்ட சொல்லிட்டு போயிட்டு அம்மாவையும் கூட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சின்ன பையன் தான் நம்ம ஹீரோனோட பையன். அவன் குடுன்னு ஓடி போயிட்டு அம்மா அப்பா வந்திருக்காரு, வாமா போயிட்டு அப்பாவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பையன் சந்தோஷமா தான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க இந்த சர்க்கஸை மொத்தமா காலி பண்ணிட்டு போறதுக்கு முக்கிய காரணமே ஹீரோ தான். சோ அவர் தான் இவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வந்திருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் பையனை கூப்பிட்டு, நான் பண்ண ஒரு மிகப்பெரிய பாவத்தை பழித்திக்கிறதுக்காக தான் உங்க அப்பா இங்க வந்திருக்காரு, நீ இப்போ உடனே உங்க அப்பா கிட்ட போ அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் பையனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் உங்க அப்பா பாக்குறதுக்காக வெளியில ஓடி வரான். அந்த இடத்துல கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அப்பா அம்மா உள்ளதா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உள்ள இருக்கும்போது அந்த மொத்த சர்க்கஸும் பாம் பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு செதறுது. ஆக்சுவலா அந்த பாம் பிளாஸ்டே உள்ளுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ தான் வச்சிருப்பாங்க. இப்படி தன்னைத்தானே அவங்க அடிச்சுக்கிட்டு தன்னுடைய பையனை வெளியில இருக்க ஹீரோ கிட்ட விட்டு அவங்க இறந்துறாங்க. ஹீரோ வந்ததும் எதுக்காக நம்ம ஹீரோயின் பாம் பிளாஸ்ட் பண்ணி தன்னைத்தானே எரிச்சுக்கணும், இந்த கேள்வியோட தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த பையன் நேரா தான் அப்பா கிட்ட போயிட்டு இப்பதான் முறையா அவன் அப்பனை பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோவா கொஞ்சம் கூட அவங்க பையன் மேல பாசம் இல்லாம கார்ல ஏத்திக்கிட்டு வேகமா ஒரு மலை மேட்டு கொண்டு போறாரு. அங்க போனதும் காரோட ரிவர்ஸ் கீரை போட்டு அப்படியே அந்த மலையில இருந்து ஒரு பையனோட மலையில இருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியில தள்ளி விட்டுறாரு. அவ்வளவுதான், அந்த சின்ன பையன் அப்படியே அந்த காரோட தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்க தான் பெத்த பையனே இவர் கொல்ற அளவுக்கு இவர் லைஃப்ல என்ன நடந்திருக்கும், இவருக்கும் ஹீரோயினுக்குள்ள இருக்கக்கூடிய பகைதான் என்ன, இப்படி ஒரு பயங்கரமான கேள்விக்குறியோட தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஓபன் பண்ணா 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட கோவால போர்ச்சுகீசியர்கள் மட்டும் கிளம்பாம அந்த மொத்த சிட்டியுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. அப்படி போர்ச்சுகீசியர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது சால்வடாரோ அண்ட் அவருடைய தம்பியான பெர்னாண்டஸ் இவனுங்க ரெண்டு பேரும் தான் மொத்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. வெப்பன் டீலிங், ட்ரக் டீலிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இந்த சால்வடாரோ. அவனுடைய தம்பி தான் இந்த பெர்னாண்டஸ். இந்த பெர்னாண்டஸோட ஆட்களை யாரோ கொடூரமா எல்லாரையும் ஷூட் பண்றாங்க. கடைசியா பெர்னாண்டஸோடைய பையனையும் யாரோ தூக்கு மாட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் பண்ணிருக்கிறது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ ராயா தாங்க. இந்த படத்துல யாஷோடைய பேர் ராயா. ராயாவுடைய மெயின் மோட்டிவே இந்த பெர்னாண்டஸோடைய மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்கிறது தான். முதல்ல இந்த பெர்னாண்டஸோடைய பையனை கொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய ஃபினரல்ல அந்த பெர்னாண்டஸையும் கொல்றதுக்காக நம்ம ஹீரோ காரோட போயிருக்காரு. ஃபினரல் நடக்கிற அந்த சுடுகாடு முழுக்க பாம்பை செட் பண்ணிட்டு காருக்குள்ள நம்ம ஹீரோ கில்மா பண்ணிட்டு அந்த சுடுகாடு முழுக்க வச்சிருக்கூடிய அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்றாரு. அவ்வளவுதான், பெர்னாண்டஸோடைய ஆட்கள்லாம் செதறி ஓட காருக்குள்ள இருந்து நம்ம ஹீரோட என்ட்ரி. ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுத்ததும் அதே ஸ்பாட்ல பைக் எடுத்துட்டு ஒரு லேடி வராங்க. யாரும் இல்ல, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான். இந்த படத்துல நம்ம ஹீரோவுடைய அக்கா கங்கான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அக்கா கங்காவும் தம்பி ராயாவும் எதுக்காக இந்த பெர்னாண்டஸை சுத்து போட்டு கொல்றதுக்காக வந்திருக்காங்கன்னா, சின்ன வயசுல நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்கு குழந்தையா பிறந்தப்போ அவங்க அப்பா அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் பின்னாடி இருந்து இவங்க அப்பாவை கொண்டு இருப்பான். அப்படி நம்ம ஹீரோவுடைய அப்பாவை கொன்னது யாருன்னு பார்த்தா அது இந்த பெர்னாண்டஸ் தான். தான் அப்பனை கொன்னவனை பழி தீர்க்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் இவங்க காத்துட்டு இருந்திருக்காங்க. சரியான நேரம் கிடைச்சதும் இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பெர்னாண்டஸை சுத்து போட்டு கொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பெர்னாண்டஸ் நம்ம ஹீரோ கிட்ட வசமா மாட்டிக்க அப்ப அந்த இடத்துல
பெர்னாண்டஸோட அண்ணனான சால்வடோர் வந்து இறங்குறான். அவங்களுங்கெல்லாம் சுத்து போட்டு ஹீரோவை லாக் பண்ணி அவ்வளவுதான் ஹீரோவுடைய கதை முடிய போகுதுன்னு நினைக்கும் போது தான் அந்த இடத்துல இந்த செல்வடர் என்னதான் அந்த பெர்னாண்டஸோட கூட பிறந்த பிறப்பா இருந்தாலும், ராயா உன்ன மாதிரி ஒரு துணிச்சலான ஆட்கள் என்கிட்ட இருக்கணும், உன்னுடைய பழிய நீ தீத்துக்கோ, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி செல்வடர் ட்விஸ்ட கொடுத்து அவனுடைய தம்பியவே கொல்ல விட்டுறான். நம்ம ஹீரோவும் அவனுடைய அக்காவும் இவங்க அப்பாவை கொன்ன அந்த பெர்னாண்டஸை துள்ள துடிக்க அங்க கொல்றானுங்க. அப்படி கொன்னதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்போ செல்வடருடைய கேங்லயும் சேர்ந்துறாங்க. அப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அக்காவான கங்காவும் அந்த கேங்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கங்கா அவளுடைய தம்பி ராயா கிட்ட, இங்க பாரா நீ இந்த மொத்த சிட்டியுமே ஆளணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹீரோவும் பயங்கர முரட்டுத்தனமா செல்வடருடைய மொத்த கேங்கையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கான். இது செல்வடர் கூட இருக்கக்கூடிய ஹீமா குரேஷி அவளுடைய தம்பியான டோனிக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஹீரோவும் கங்காவும் அந்த கேங்ல சேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீமா குரேஷியும் டோனி தான் முக்கியமான ஆட்களா இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுடைய பொசிஷனுக்கு இவங்க வந்ததுனால ஹீரோவும் ஹீரோடைய அக்காவை பார்த்து அவங்க பயங்கரமா பொறாமப்படுறாங்க. இப்படி இந்த ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இவங்களுடைய தொழிலை இன்னும் பெருசாக்கணுன்றதுக்காக சைனால இருந்து ஓபிஎம் டீலையும் கொண்டு வந்து முடிக்கிறாங்க. இந்த ஓபிஎம் சப்ளை மூலியமா இவங்களுடைய கேங் இன்டர்நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய ஆட்களா வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த சால்வடருக்கு ரெபேக்கான்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் மொத்த பொறுப்பும் தன்னுடைய தம்பிக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி கங்கா கனவு கண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி ரெபேக்கா கூட தான் இருக்காப்ல. இதெல்லாம் எப்போ மாற ஆரம்பிக்குதுன்னா, அந்த ஊர்ல ராயல் சர்க்கஸ்ன்ற ஒரு சர்க்கஸ், அந்த சர்க்கஸ்ல எல்லாருடைய கனவு கண்ணியா வரக்கூடிய ஹீரோயின் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோ டோட்டலா அவங்க மேல காதல் வயப்படுறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவங்களுடைய சர்க்கஸை பார்க்க போக கூடவே செல்வடர் அவங்க எல்லாரும் அந்த சர்க்கஸ்க்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ செல்வடர் இவங்க எல்லாருமே அந்த சர்க்கஸ் வந்திருக்கிற விஷயம் ஹீமா குரேஷி அண்ட் டோனி இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வந்து, இதான் நம்ம பழி தீர்க்கிற சரியான நேரம் சொல்லிட்டு சர்க்கஸ்குள்ளே வச்சு இவங்க கதையை முடிக்கணுன்றதுக்காக ஜோக்கர் கெட்டப்ல நிறைய கூலிப்படையை உள்ள அனுப்பி சர்க்கஸ் நடந்துட்டு இருக்கும் போதே பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆல்ரெடி ஹீரோயின் பார்க்கறதுக்காக போயிருக்க நம்ம ஹீரோ டப்புன்னு இப்போ கன் எடுத்து சரா மாதிரியா உள்ள வந்த அந்த கூலிப்படையை ஷூட் பண்ணி காலி பண்றாரு. இப்படி எல்லாரும் காலி பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்த மட்டும் உயிரோட மிஞ்சிருக்கான். அவனை வச்சு இந்த பிளான் யார் போட்டு கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு பின்னாடி டோனி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் டோனியை தூக்கிறாங்க. இப்ப டோனியை லாக் பண்ணி டோனியோட அக்காவான ஹீமா குரேஷியை கூப்பிட்டு, இந்த தாக்குதலுக்கு பின்னாடி டோனி மட்டும் தான் இருக்கானா இல்ல ஹீமா நீயும் இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பிடிச்சி கேட்க, நோ நோ எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் கதறாங்க. உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லனா உன் தம்பி டோனி அவன் தான் இதெல்லாம் பண்ணனும் ஒத்துக்கிட்டானே, நீ அவனும் சேர்ந்து பிளான் பண்ணனா அப்ப உன் கையாலே உன் தம்பியை கொண்டு அப்பதான் ஒண்ணு நாங்க நம்புவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சால்வடரும் கத்தியை தூக்கி ஹீமா குரேஷி கிட்ட கொடுக்க, வேற வழி இல்லாம அவனுடைய தம்பி அவங்க கையாலே கொல்ல வேண்டியதா போயிடுது. ஆனா அந்த இடத்துல ஹீமா குரேஷி டோட்டலா உடைஞ்சிடறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ முழுக்க ஹீரோயின் கேரா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கும் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு இவர் மேல காதல் வச்சிருக்காங்கன்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்றாங்க. இந்த டிராவல்ல தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, உங்க அக்கா கங்கா எது சொன்னாலும் நீ மறுக்காம கேக்குறியே, அந்த அளவுக்கு அக்கா உன்னோட லைஃப்ல இம்பார்ட்டண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க, சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் ரோட்ல பசியில படுத்துட்டு இருக்கும்போது என் அக்கா கிட்ட தான் பசின்னு கேட்பேன். எனக்காக என் அக்கா எதுவுமே யோசிக்காம அந்த ராத்திரி முகத்துல சாயம் பூசிட்டு ரோட்டுக்கு போவாங்க. நானும் என் அக்காவும் சின்ன வயசுல பார்க்காத கஷ்டங்களே கிடையாது. ஆனா எந்த சூழலையும் என் அக்கா என்ன விட்டதே இல்ல. அவ நல்லவளா கெட்டவளான்ற வட்டத்துக்குள்ளே நான் கொண்டு வர மாட்டேன், அவ அதுக்கெல்லாம் மேல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் அக்காவை பத்தி பயங்கர எமோஷனோட ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் எந்த அளவுக்கு நம்ம ஹீரோ அக்கா கங்கா மேல பாசம் வச்சிருக்கான்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஹீரோனோட ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த விஷயம் சால்வடருடைய பொண்ணான ரெபேக்காக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ரெபேக்காவும் ஹீரோவும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பிளான் வச்சிருந்தாங்கல்ல. ஆனா இப்ப நம்ம ஹீரோ சர்க்கஸ் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான்ற விஷயம் ரெபேக்காவுடைய அப்பானான சால்வடருக்கு தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அவசரமா நம்ம ஹீரோக்கும் ரெபேக்காக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஹீரோவுடைய அக்கா கங்கா பிளான் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தனால அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ லவ் பண்ற பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கியாச்சு, இன்னொரு பக்கம் பிசினஸ் காரணமா ரெபேக்காவை கல்யாணம் பண்ற சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருக்காரு. அதனால அந்த கல்யாணத்து அன்னைக்கு ஃபுல் போதையில் நம்ம ஹீரோ தடுமாறிட்டு அந்த கல்யாணத்துக்கு வர செல்வடருக்கு ஹீரோ பத்தின விஷயம் தெரிய வந்ததும் அவ்வளவுதாங்க அவன் ஓவரா பேசுறான். அவ்வளவுதான் கண்ட்ரோல்ல இருந்த நம்ம ஹீரோ காட் ஃபாதர் மாதிரி இருந்த செல்வடரை தான் கையால ஷூட் பண்ணி கால் பண்ணிடுவானா. அவ்வளவுதாங்க தன்னுடைய சொந்த கேங்கே ஹீரோக்கு எதிரி கேங்கா மாறி அந்த இடத்துல ஹீரோ அட்டாக் பண்ண வர ஒருத்தனை விடாம நம்ம ஹீரோ காலி பண்றாரு. ஆனா கடைசியா செல்வடருடைய பொண்ணான ரெபேக்கா அவ கையால ஹீரோ குண்டடிப்பட்டு அப்படியே சரிஞ்சு விடுறாரு. தம்பிக்கு ஒன்னா அக்கா கங்காவால பொறுத்துக்க முடியாதுல, ஆன் ஸ்பாட்லயே நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண அந்த ரெபேக்காவை கங்கா ஷூட் பண்ணி காலி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஷூட் அவுட்ல கீழே விழுந்திருக்க தான் தம்பியை தூக்கிட்டு கார்ல ஏத்திட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ராயா விட்டுறாத அப்படின்ற மாதிரி அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. பின்னாடி சால்வடருடைய ஆட்கள்
இவங்களை கொல்றதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவுடைய அக்கா ஹீரோவை காப்பாற்றணுன்றதுக்காக ஹீரோவை அவங்க கூடவே ரொம்ப விசுவாசியா இருந்த பத்ரான்றவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு இவங்க கொல்றதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்க எதிரி கேங் கிட்ட கங்கா சரண்டர் ஆயிராங்க. அவ்வளவுதாங்க, கங்கா நல்லா வசமா மாட்டிக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவர் உயிர் பழிக்க வச்சிட்டாரு. ஆனா என்னுடைய அக்கா கங்காக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்பதான் அவருடைய ஆள் மூலியமா இவருடைய அக்காக்கு என்ன ஆச்சுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல எதிரி கேங் கிட்ட மாட்ட நம்ம கங்காவை லாக் பண்ணி இப்ப கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு யார் முன்னாடி நிக்க வச்சிருக்காங்கன்னா ஹீமா குரேஷி அவங்களுடைய தம்பியை அவங்க கையாலே கொல்ல வச்சாங்களே அதை பழி தீர்க்கிறதுக்காக தான் ஹீரோவுடைய அக்காவான கங்காவை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த சூழல்லையும் கங்கா சாக போறது நினைச்சு பயப்படவே இல்லை. ஏன்னா தன் தம்பியை சேவ் பண்ணியாச்சு, கண்டிப்பா இதுக்காக அவன் பழி தீர்க்க வருவான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இந்த ஹீமா குரேஷி என்ன பண்றாங்கன்னா, பொண்ணை நான் என் கையால கொல்ல போறது இல்ல, அந்த ராயா உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தானே அந்த சர்க்கஸ் பொண்ணு, அவளை கூட்டிட்டு வாங்கடான்ட்டு ஹீரோனை கூட்டிட்டு வந்து ஹீரோனை கன் பாயிண்ட்ல மிரட்டுறாங்க. இப்ப நீ உன்னுடைய ஆளுடைய அக்காவான கங்காவை ஷூட் பண்றியா இல்ல உன் வயித்துல வளர குழந்தைய ஷூட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இந்த ஹீமா குரேஷி மிரட்ட வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் அந்த கன்னை வாங்கி ஹீரோவுடைய அக்காவான கங்காவை ஷூட் பண்றாங்க. அப்படி ஷூட் பண்ணும்போதே நம்ம ஹீரோயின் கதறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இந்த உலகத்துல நம்ம ஹீரோ அவனுடைய அக்கா மேல பாசம் வச்சிருக்கான்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க கையாலே ஷூட் பண்ண விஷயம் அவன் கேள்விப்பட்டானா கண்டிப்பா ஹீரோனை கொல்லாம விட மாட்டான். ஹீரோக்கும் தன்னுடைய அக்கா கங்கா யார் கையால செத்தான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே தப்பு பண்ணிட்டே நதியா அப்படின்ற மாதிரி ஹீரோன் பேரை சொல்லி பயங்கரமா கத்த இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த காரணத்தினால தான் ஹீரோவும் ஹீரோனும் பிரிஞ்சிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்ததும் இப்போ அப்படியே திரும்ப படத்துடைய ஆரம்ப சீன் தன்னுடைய பையன் காருக்குள்ள இருக்கும் போதே மலை மேல இருந்து நம்ம ஹீரோ தள்ளிவிட்டு பையனே தண்ணிக்குள்ள தள்ளிவிட்டு காலி பண்ணியிருப்பார்ல, அந்த சீன்ல என்ன ஆச்சுன்றத திரும்ப ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல இவன் உயிருக்குறா நேசிட்டு இருந்த இவனுடைய அக்காவை கொல்றதுக்கு இவனுடைய காதலியான நதியாவை வயிற்றுல வளர அந்த குழந்தைய கொன்றுவன்ற பயம் காட்டி தானே கொலை பண்ணிருக்காங்க. சோ ஏதோ ஒரு வகையில இவருடைய பையனும் இவன் அக்காவுடைய சாவுக்கு காரணமாயிட்டான்ற அந்த கோவத்தில் தான் இத்தனை நாள் இவர் பையனை பார்க்காமலே இருந்திருக்காரு. இப்போ இவங்க பையனை இங்க கூட்டிட்டு வந்ததும் காருக்கு பின்னாடி உட்காந்துட்டு அப்பா அப்பான்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்க இவனால பொறுத்துக்க முடியாதுன்னா காரோட அவங்க பையனை மலையில தள்ளி விட்டு இருப்பாரு. அப்படி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய பையன் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிய வந்ததும் டப்புன்னு நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சு காருக்குள்ள இருக்க தான் பையனை காப்பாத்துறதுக்காக உள்ள நீந்திக்கிட்டே போறாரு. உள்ள போயிட்டு அந்த காரை திறக்க ட்ரை பண்றாரு. கண்ணாடியை போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல எப்படியோ பையனை காப்பாத்தி கரை கொண்டு வந்துட்டாரு போல. இப்ப கரையில உட்காந்துட்டு இருக்கான் அந்த பையன் தான் அப்பாவை பார்த்து, அப்பா ப்ளீஸ் பா என்ன நீங்க ஏத்துக்கங்க, நான் அவங்க கூட வரேன் அப்படின்ற பலாம் அவன் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ டப்புன்னு கன் எடுத்து இங்க இருந்து ஓடிடுறா இல்லனா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட வேற வழி இல்லாம அந்த பையன் அங்கிருந்து தலைதறிக்க ஓடிறான். கட் பண்ணா இப்ப அப்படியே திரும்ப பிளாஷ்பேக். உயிர் பொழிச்சு நம்ம ஹீரோ திரும்ப கோவாக்கு வந்ததும் தான் அக்காவுடைய சாவுக்கு முக்கிய காரணமா இருந்த அந்த ஹீமா குரேஷி அவளை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு ஷூட் பண்ண போறாரு. அப்படி ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஹீமா குரேஷியை பார்த்து மேல சொர்க்கத்துல அக்கா இருப்பா, அவகிட்ட போயிட்டு இன்னும் நரக வேதனை அனுபவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷூட் பண்றான். இப்படி தான் அக்காவுடைய சாவுல முக்கிய காரணமா இருந்த ஹீமா குரேஷியை கொண்டதுக்கு அப்புறம் முழுசா நம்ம ஹீரோவால பழி தீர்த்துக்க முடியல. ஏன்னா இவனுடைய அக்காவை இவனுடைய காதலியான சர்க்கஸ் பொண்ணு நைடா அவ கையில தானே ஷூட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவளை பார்த்தா கண்டிப்பா நம்ம அவளை கொன்றுவோன்ற அந்த பயத்திலேயே நம்ம ஹீரோ கோவா விட்டு சைனாக்கு போயிருப்பான். அப்படி இவன் காதலியை பிரிஞ்சு சைனாக்கு போனதும் அங்க இந்த ஓபிஎம் பிசினஸ் அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ சைனால வச்சு காலி பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே நம்ம ஹீரோ பெருசா உருவாக்குறான். இப்படி இவனுடைய சாம்ராஜ்யத்தை பெருசாகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பேரலா ஹீரோவே நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி பயங்கரமா ஒரு டிஸ்டர்ப்டான பர்சனா ஹீரோயின் இருக்காங்க. இவங்களுக்கு பிறந்த இவங்க பையனை இவங்க பெருசா கேரடத்தையே வளர்க்கல. எப்பவும் சோகமா குடிச்சுக்கிட்டே இருக்க தான் அம்மாவை பார்த்தே வளரக்கூடிய அந்த சின்ன பையன் முகத்துல ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அம்மாவை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக என்னென்னவோ பண்றான். ஆனா அவனால முடியல. இப்படி இவங்களோட லைஃப் ஒரு பக்கம் டிராஜடியா போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சைனால இருந்த நம்ம ஹீரோக்கு கோவால இருந்த போர்ச்சுகீஸ்கள் எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நாம் இப்ப அங்க போனா மொத்த கோவா சிட்டியுமே நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அக்காவுடைய கனவும் இந்த சிட்டி ஆல்ரெடி தானே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவாக்கு கிளம்பி வர போறாரு. இவர் வர தகவலை ஹீரோயின் கிட்டையும் சொல்றாங்க, கோவால நீ சர்க்கஸ் போட்டு இருந்தா தயவு செஞ்சு அதை காலி பண்ணிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கோவால போய் இறங்கினதும் அந்த சர்க்கஸ் கூடாரத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. இதை தான் நம்ம படத்துடைய ஆரம்ப சீனா பார்த்துருப்போம். ஹீரோ வந்திருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு பிறந்த அவங்க பையனை ஹீரோ கிட்டே சேர்த்துட்டு அவங்க உள்ளுக்குள்ளே பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு தன்னை தானே தற்கொலை பண்ணி இருந்திருப்பாங்க. என்னதான் நம்ம ஹீரோ அவங்களுக்கு பிறந்த பையனா இருந்தாலும் அந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் அக்காவை கொண்டதுல இவனுக்கும் பங்கு இருக்குன்ற மாதிரி அவனை சேர்த்துக்காமலே அவனை கொல்ற லெவலுக்கு போயிட்டு கடைசியா அவனை காப்பாத்தி மிரட்டி விட்டுருக்காரு. அப்படி ஓடினவன் தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மொத்த கோவா சிட்டியுமே தான் கண்ட்ரோலுக்கு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ போதைக்கு அடிமையாகிறாரு. இவருடைய லைஃப்ல ருக்மணின்ற ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணைய கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு திரும்ப அழகான ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போறாரு. அந்த குழந்தை தூக்கி பார்த்துட்டு இருக்கும் போதே ஜன்னல் வழியா வெளியில இருந்து ஒரு சின்ன பையன் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். யாரா அந்த சின்ன பையன் பார்த்தா அது நம்ம ஹீரோ துரத்தி விட்ட
இவருக்கு பிறந்த அந்த பையன் அவன் இப்போ ஒரு பயங்கரமான ரிபல் கேங் கூட சேர்ந்து சின்ன வயசுலேயே இவரை கொல்ல துடிச்ச இவங்க அப்பா அம்மாவுடைய சாவுக்கு காரணமா இருந்த இவங்க அப்பா கொல்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அவன் தயாராயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிட்டே வராரு. இவருக்கு பிறந்த அந்த பையன் காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரெபிலியனா மாதிரி சைக்கோத்தனமா அவன் கேங்ல இருக்கவங்களே வெட்டி வீசுறான். எதுக்காகனா அவங்க எல்லாரும் அமைதியை தேடி போலாம் அப்படின்னும் போது என்னடா அமைதி, வெட்டி கொல்றதாண்டா எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஒருத்தனை விடாம வெட்டி சாவடிச்சுட்டு டே டாடி அடுத்து நீ தாண்டா அப்படின்ற மாதிரி இவங்க அப்பனை பழித்திக்கிறதுக்காக இப்படி ஒரு கொடூரனா மாறி கிளம்பி வந்துட்டு இருக்கான். இது எதுவும் தெரியாது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி போதைக்கு அடிமையாகி அவருடைய ஃபேமிலியை அவரால் சரியா பார்த்துக்க முடியாம மாதிரி ரொம்ப வீக் ஆயிட்டு வரான். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஹீரோ பழித்திக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கக்கூடிய இவருடைய பையன் இருக்கான அந்த சைக்கோ பையன் அவன் ஹீரோவுடைய வீட்டுக்குள்ள மறைமுகமா பூந்து ஹீரோவுடைய பையனை கடத்திட்டு போயிடுவானா. அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோ கொலவெறியோட அவர் பையனை தேடி போறாரு. கடத்திட்டு போன இவருடைய பையனை அந்த கொலவெறி பையன் எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கானா பனி பிரதேசத்துல இவனும் இவருடைய அம்மாவும் வாழ்ந்துட்டு இருந்த அங்க ஒரு ஹுட்டன் ஹவுஸ் இருக்கு, அங்கதான் கொண்டு போயிருக்கான் போல. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வேகமா கிளம்பி போறாரு. அங்க போனா ஹீரோ கொல்றதுக்காகவே துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த கொலவெறி பையன் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி நக்கல சிரிச்சுட்டு என்னடா உன் பையனை காப்பாத்த வந்திருக்கியா, அது வேற அவன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில மூழ்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய ஐஸ் ஏரி இருக்கு. அது மேல ஒரு காருக்குள்ள இவங்க பையனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்கத்துக்காக செட் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வேகமா ஓடி போயிட்டு கார் கண்ணாடியை உடைச்சு காருக்குள்ள இருக்க இவருடைய பையனை காப்பாத்திட்டு அங்கிருந்து வேகமா ஓடி அந்த ஹுட்டன் ஹவுஸ்குள்ள வந்துறாரு. அப்படி இவரு சேஃபா தான் பையனை கூட்டிட்டு அந்த ஹுட்டன் ஹவுஸ்குள்ள வந்ததும் நீ உள்ளே இருப்பா வெளியே வந்துடாத, அவனை முடிச்சாதான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும்னு சொல்லிட்டு இவருக்கு பிறந்த இவருடைய பையனை இன்னொரு முறை கொல்றதுக்காக கையில கோடாரியோட போறாரு. டேய் நைனா நீ ஏன்டா வெளியில என்ன தேடுற, நான் உள்ளதாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கதை உடைச்சிட்டு உள்ள வந்து அவங்க அப்பனை போட்டு கொடூரமா தாக்குறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இப்படி அப்பனும் புள்ளியும் சண்டை போட்டுக்கிறத இன்னொரு பையன் மேல இருந்து பாத்துட்டு இருக்கான். அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கான். நீ உள்ளே ஏறா நீ வெளியே வராத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தன்னுடைய சைக்கோ பையனை போட்டு பொலந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணி அவனை தரன்னு வெளியில இழுத்துட்டு வந்து உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த இடத்துல இவருக்கு பிறந்த அந்த சைக்கோ பையன் இருக்கான அவன் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு நாள் கூட என் அம்மா சிரிச்சதே கிடையாது, ஏன்னா நீ என் அம்மாவையும் என்னையும் சின்ன வயசுலயே அம்போன்னு விட்டு போயிட்ட, என் அம்மாவுடைய சாவுக்கு நீதான் காரணம், உன்னை எப்படி சும்மா விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் பயங்கர நக்கல் பண்ணி பேச டே உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது, அக்காவுடைய சாவுக்கு ஏதோ ஒரு வகையில நீயும் அம்மாவும் காரணமாயிட்டீங்க, இது நாள் வரைக்கும் என் கையால உங்களை சாகடிக்காம விட்டனே அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க இவருடைய அந்த சைக்கோ பையன் இருக்கான அவன் திரும்ப நக்கலா சிரிச்சுட்டு உன் அக்கா என் அம்மா ஷூட் பண்ண புல்லட்ல தான் செத்தான்னு நினைக்கிறியா, இல்லடா டே தகப்பா உன் அக்கா உன்னாலையும் தான்டா செத்தா, உனக்குள்ள இருக்கிறது மிருகம், வெளியில நீ மனுஷன் வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்கு வந்து அப்படி பேச அப்படியாடா எனக்குமே அந்த குற்றம் ஒண்ணு இருக்கு, பேசாம நீயே எனக்கு கொன்னுடுறா அப்படின்ற நம்ம ஹீரோ கோடாரி தூக்கி அடிக்க அப்படியே இப்போ அந்த சைக்கோ பையன் அங்க இருந்து அவங்க அப்பனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிடறான். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த இரவு போக கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு பையனை தேடிக்கிட்டு ருக்மணி வராங்க. அவங்க வந்ததும் உடன் ஹவுஸ்ல இருந்து அவங்க பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து எங்க அவனை கூட்டிட்டு போற, அவன் என் கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட அப்ப அந்த இடத்துல ருக்மணி இது எல்லாம் முடிஞ்சிடுச்சு ராயா, தயவு செஞ்சு என் பையனை என்கிட்ட விட்டுடு, இல்ல இன்னும் எதுவும் முடியல, அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் என் பையன் அவன் உயிரோட விட மாட்டான், என் பையன் என் கூட இருக்கதான் சேஃப் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ திரும்ப தான் பையனை காருக்குள்ள ஏத்திட்டு அங்கிருந்து வேகமா போறாங்க. அப்ப அந்த வழியில குறுக்க இந்த சைக்கோ பையன் கையில கன்னோடு நின்றுட்டு இருக்கான். இப்ப காரை நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு எவனும் கையில ஒரு கன் எடுத்துட்டு காருக்குள்ள இருக்க தான் பையன் கிட்ட வேற எக்காரணத்து கொண்டு கீழே இறங்கிடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்ததும் உனக்கு என்னதான்டா பிரச்சனை, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுறா அப்படின்ற மாதிரி ஒரு கத்த. அதுக்கு அந்த சைக்கோ பையன் என்னப்பா இப்போ என்ன அனாதையா விட்டு போறீங்களா, தயவு செஞ்சு என்ன உங்க கூட சேர்த்துக்கங்க, நானும் உங்க கூட வரேன் டாடி என்ன உங்க கூட சேர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி திரும்ப சைக்கோத்தனமா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ அவனை பார்த்து என்னால என் கூட சேர்த்துக்கவே முடியாதா, நான் பண்ண என் வாழ்க்கையில ஒரே நல்ல விஷயம்னா தண்ணிக்குள்ள இருந்து உன்னை காப்பாத்துது, என்னுடைய பேர் கூட எனக்கு தெரியாது, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்ட அப்ப அந்த இடத்துல அந்த சைக்கோ பையன் இருக்கான அவன் டப்புன்னு கண் எடுத்து என்னுடைய பேர் டிக்கெட்ரா அப்படின்ற மாதிரி டிக்கெட்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ நெத்தி பொட்டுல ஒரே ஷூட்டு. அவ்வளோதாங்க. ஹீரோ அப்படியே சரிஞ்சு விழ இந்த சம்பவம் அத்தனையுமே அங்கே நின்றுட்டு இருக்க ஹீரோயின் ருக்மணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இப்போ குடுகுன்னு ஓடி வந்து காருக்குள்ள இருக்க தான் பையன் அங்கே வந்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க. குண்டடி வாங்கியிருக்க நம்ம ஹீரோ திரும்பவும் எந்திரிச்சிருவாளா. இங்க தாங்க கதையிலே ஒரு பெரிய ட்விஸ்ட். எப்படா நெத்தி போட்டுல குண்டு வாங்கினவன் எந்திரிக்கிறான்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆரம்பத்திலேருந்து ஒரு சைக்கோ பையன் இவர் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கான்ல அது எதுவும் நிஜம் கிடையாது, அது எல்லாமே நம்ம ஹீரோவுடைய கற்பனை. ஆக்சுவலா படத்துடைய ஆரம்பத்திலே தான் பையனை காருக்குள்ள இருந்தபடியே ஏரிக்குள்ள தள்ளி விட்டார்ல, அப்போவே அந்த பையன் தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி இருப்பான். மூழ்கிட்டு இருக்காங்க பையனை நம்ம ஹீரோ திரும்பவும் தண்ணிக்குள்ள குதிச்சு காப்பாத்துறதுக்காக போயிட்டு கார் டோரை திறக்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஆனா இவரால இவருடைய சொந்த பையனே காப்பாத்திருக்க முடியாது. அப்பவே இவருக்கு பிறந்த அந்த பையன் இறந்திருப்பான். கரைக்கு இவர் மட்டும் தான் வெளியே வந்திருப்பாரு. அப்படி வெளியே வந்ததும் தான் கையாலே தான் பையனை கொண்டுட்டுமேன்ற அந்த குற்றம் வந்துச்சு இவரை போட்டு பயங்கரமா போட்டு தாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்து போன இவருடைய பையன் இவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கான். அந்த குற்ற உணர்ச்செல்லாம் சேர்ந்துதான் இவர் பையன் உருவத்துல வந்து இவரை இவ்வளவு நாள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் அப்பம் பையன் போட்டுக்கிட்ட அந்த ஃபைட் எல்லாமே அன்னியன் படத்துல வர மாதிரி இவரே தாக்கிட்டு இருந்திருக்காரு போல.
போல. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு புரிய வந்ததும் உடனே ஹீரோயின் ருக்மணி கூப்பிட்டு நம்ம பையனை கூட்டிட்டு இங்க வந்து போயிடு அப்படின்னு மாதிரி அனுப்பிக்கிறாரு. அதே சமயம் இவரை கொல்றதுக்காக இவர் மிச்சம் வச்சுட்டு வந்த சைனால இருக்க ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஒரு பெரிய படையவே ஹீரோ கொல்றதுக்காக அனுப்பியிருக்கான். அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ கொல்றதுக்காக வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சோலோவா அவங்க எல்லாரும் எதிர்க்கிறாப்புல கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான எதிரிகள் நம்ம ஹீரோ கொல்றதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருக்க அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ கண்ணுக்கு ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரி தெரியுறாங்க. ஹீரோவும் அவருடைய சாவை எதிர்கொள்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பனி பிரதேசம் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படுது. அந்த நிலச்சரிவுக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. அப்போ சின்ன வயசுலேயே இவர் காப்பாத்தாம விட்டு இவருடைய பையன் இருக்கான்ல, அவன் அவங்க அப்பாவை பார்த்து அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கான். வாடா மகனேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் லாஸ்டா அவர் வெறுத்து ஒதுக்குன அவருடைய குற்ற உணர்ச்சி மகனை கடைசியா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இப்போ கடைசியா இவருடைய இல்யூஷன்ல வந்த அந்த பையன் ஹீரோ ஹக் பண்ண வர அதே சமயம் அங்க ஏற்பட்ட அந்த பனிச்சரிவில் நம்ம ஹீரோ அவருடைய அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வந்து இறந்து போறாருன்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த டாக்ஸிக்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.